ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புரோட்டா சாப்பிட்றதுனால உடலுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட மைதா நம் நாட்டில் மட்டும் அதிக அளவில் பயன்பாட்டில் இருந்து வருது. இப்போ புரோட்டா சாப்பிட்றதுனால ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சர்க்கரை நோய். மைதா சேர்த்த உணவுகளுக்கு கிளைசமிக் அளவீடு அதிகம். அதனால் புரோட்டா சாப்பிட்ட உடனேயே விரைவில் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்க செய்யும். இதனால் சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய முக்கிய உணவு புரோட்டா. நெக்ஸ்ட்டு இதய நோய். புரோட்டாவில் கெட்ட கொழுப்பு அதிக அளவில் இருக்குது. அதிக கெட்ட கொழுப்பு ரத்தத்தில் கொழுப்பின் அளவு அதிகரிக்க செய்யும். இது இதய நோய்கள், பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். எண்ணெயில் பொரித்த மைதா சார்ந்த உணவுகள் கெட்ட கொழுப்பு அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் இதய நோய்களையும் உருவாக்கக்கூடியவை. நெக்ஸ்ட்டு உடல் பருமன். புரோட்டா கலோரிகள் நிறைந்த உணவாகும். அதிக கலோரிகள் உள்ள உணவை சாப்பிடும்போது உடல் பருமன் பிரச்சனை ஏற்படும். நெக்ஸ்ட்டு இதர உடல் பிரச்சனைகள். சிலருக்கு புரோட்டாவில் உள்ள குளூட்டன் என்ற பொருள் அலர்ஜியை உண்டாக்கலாம். குளூட்டன் அலர்ஜி உள்ளவர்கள் புரோட்டா சாப்பிட்டால் வயிற்று வலி, வீக்கம், வயிற்றுப்போக்கு போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிகப்படியான உப்பு சேர்க்கப்பட்ட புரோட்டா உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கலாம். நெக்ஸ்ட்டு மலச்சிக்கல். மலச்சிக்கலை உருவாக்குவதில் மைதாவுக்கு முக்கிய பங்குண்டு. குடல் பகுதியில் பசை போல உருவாக்கி செரிமானத்துக்கு தடங்களை ஏற்படுத்துவதால் மைதாவை க்ளூ ஆஃப் த கட்னு சொல்லுவாங்க. காரசாரமான குருமாவோடு புரோட்டாவை சாப்பிட்டு என்றைக்காவது உங்களுக்கு வயிற்றில் செரிமான பிரச்சனை வந்திருக்கா அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். இத்தகைய பிரச்சனைகள் நிறைந்த புரோட்டாவை இனியும் சாப்பிடணுமாங்கிறத யோசித்து சாப்பிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.